திலோகமம் யாரெல்லாம் செய்து கொள்ளலாம்? யார் ஒருவருக்கு தகப்பனார் இல்லையோ அல்லது அவர்களுடைய சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் பிதுருஷாபம் இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளதோ அல்லது தந்தை வழியில், தாயார் வழியில், மனைவி வழியில் யார் யார் வீட்டில் துர்மரணங்கள், அகால மரணங்கள் ஏற்பட்டிருக்கோ இவர்கள் மட்டும்தான் செய்து கொள்ள வேண்டும். இதற்கெடுத்தாலும் இப்போல்லாம் திலோகமம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை தவறாக வழி நடத்துகின்றனர். அது மிகவும் தவறு. மாதம் வரக்கூடிய அமாவாசை ஒழுங்காக தர்ப்பணம் கொடுத்தாலேயே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அல்லது வருடத்தில் வருகின்ற 3 அமாவாசை, தை, ஆடி, புரட்டாசி, இந்த 3 அமாவாசையிலும் தர்ப்பணம் செய்து கொள்வதன் மூலமாக எல்லாவித நலன்களையும் கண்டிப்பாக பெறலாம். சும்மா பிஸ்னஸில் லாஸாக உடனே திலோகமம் பண்ணுங்க, புத்திரபாகியம் இல்லையா உடனே திலோகமம் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ மிஸ்கைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியான ஜோதிடரை அணுகி சரியான புரோகிதர் மூலமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியது. இங்கு காளி நிவாசில் நாங்கள் ஜாதகங்களும் பார்க்கின்றோம். விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக எங்களையும் அணுகிக் கொள்ளலாம்.